கள்ளச்சாராய வழக்கில் கைது செய்யப்பட்டு ஓராண்டு சிறையில் இருந்தவரெல்லாம் இன்று கைத்தறித்துறை அமைச்சர் என காந்தியை விமர்சனம் செய்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேசியுள்ளார். ஒரு புத்தகத்தை தூக்கிட்டு வந்தார். நான் யாரை பற்றியும் தவறாக பேச விரும்பவில்லை. கொஞ்சம் ஸ்டாலின் என்ன சட்டைக்கு பின்னாடி திரும்பி பார்த்தா பெரிய கருப்பு போட்ட ஒரு சட்டையில இருக்கு. திமுக என்றாலே அராஜகமும் ரவுடிசமும் இணை பிரிந்தது ஒன்னா அப்படியே இருக்கும். ரெண்டும் அவங்க எப்படி பேசுவாங்க? காவல்துறையை பார்த்து சாரன் பேசுவாங்க நினைக்கிறீங்க? திமுக காரன் வாடா போடான்னு பேசுற கட்சி. காவல்துறையை பார்த்து தமிழகத்திலே ஒரு கட்சி வாடா போடா என்று பேசினால் அது திமுக. அந்த முதலமைச்சர் சேலம் ஸ்டேஜில் உட்கார்ந்து எங்களுக்கு பாடம் எடுக்கின்றார் கட்சி எப்படி நடத்த வேண்டும் என்று. அந்த கட்சி முழுவதுமே அண்ணன் காந்தி யாருங்க? அமைச்சர், கைத்தறி அமைச்சர் காந்தி யாரு? கள்ளச்சாராயம் காட்சியதற்கு ஒரு வருட காலம் குண்டா சட்டத்தில் உள்ள இருந்தார். இவங்க எல்லாம் அமைச்சர். குண்டா சட்டத்திலே ஒரு வருட காலம் உள்ள இருந்த காந்தி அமைச்சர். 35 அமைச்சர்கள் 11 பேர் மீது ஊழல் வழக்கு நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. நீதிமன்றத்தில் 11 பேருக்கு மீது ஊழல் வழக்கு எல்லாம் கொள்ளடிச்சிருக்கு. ஒரு மந்திரி புலால் சிறையில் கம்பி அணிட்டு இருக்கார். ஒரு மந்திரி இன்னைக்கு போலாமா நாளைக்கு போலாமா சுப்ரீம் கோர்ட்ல ஹைகோர்ட்ல சுத்திட்டு இருக்கார். இவர் பாடம் அளிக்கிறார். மக்கள், சேலத்து மக்கள் என்ன எதிர்பார்க்கறீங்க ஐயா? அதெல்லாம் விடுங்க. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.